மாயையிலிருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் மாதிரி நம்ம பண்ணிட முடியாது. அதுதான் தியானம் பண்ண அத்தனை பேத்தையும் வியர்ப்புல ஆழ்த்தினது. நாம எப்படி இருந்தோம், நாம எப்படி வளர்ந்தோம், நம்ம எப்படி வாழ்ந்தோம், இன்னைக்கு எவ்வளவு பெரிய எப்படி மாறி இருக்கிறோமே அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாக்கெட்ல 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா, 500 ரூபா, இந்த பிரதமருக்கு முன்னாடி இன்னொரு பிரதமர் இருந்தார், அப்ப 1000 ரூபா நோட்டு இருந்துச்சு, 1000 ரூபா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய அந்த பாக்கெட்ல வச்சிருந்தோம். ஆனா இந்த பாக்கெட்ல இப்ப பணமே வைக்கிறது இல்லை. அப்ப இது எப்படியாப்பட்டது? அப்ப பல ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணும்போது கூட இந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த பொருளை தூக்கி எறியப்பட்டது பாருங்க. எங்க வீட்டுல சின்ன வயசுல என்னை சொல்லி வளர்த்தது, எங்க அக்கம் பக்கத்துல வளர்த்ததெல்லாம், மகாலட்சுமி வந்தான்னா அதை பீரோல்ல வைக்கணும், அந்த மகாலட்சுமியை சேர்த்துக்கிட்டே இருக்கணும், அப்ப காசை சேர்க்கணும், நகையை சேர்க்கணும், மகாலட்சுமியை சேர்க்கணும் அப்படின்னது. மகாலட்சுமி அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னன்னே தெரியல. மகாலட்சுமின்னா ஈர்ப்புன்னு பேரு. மகாலட்சுமின்னா காசு கிடையாது, நகை கிடையாது. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மகாலட்சுமின்னா உனக்கு ஒரு ப்ராப்ளம்னா அந்த மகாலட்சுமி ஈர்ப்பை ஏற்படுத்தி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பான். நீ ஒரு கடன்ல இருக்கிறன்னா அந்த கடன் தீர்றதுக்கு இன்னொருத்தனை தடுத்து ஆட்கொண்டு அவ காசு கொடுக்க வைப்பா. அதான் மகாலட்சுமி. அந்த ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பா. அப்ப அந்த நேரத்துக்குள்ள அவன் மனத்துக்குள்ள போய் அவனுக்கு ஏதாவது உதவலாமே, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு உதவலாமே, இப்போ இங்க ஒரு 10 பேத்துக்கு சாப்பாடு போடலாமே அப்படிங்கிறது தான் மகாலட்சுமி. நம்ம வீட்டுல பீரோல்ல இருக்கிறதோ இல்ல நம்ம கொள்ளடிச்சு கட்டுக்கட்டா வச்சிருக்க பணத்துக்கு பேரோ, தங்கத்துக்கு பேரோ, வைரத்துக்கு பேரோ, வைடூரியத்துக்கு பேரோ, எத்தனையோ நகை கடையில இருக்கு, ஸ்டோர் ரூம்ல அடிக்க, அதெல்லாம் மகாலட்சுமியே கிடையாது. அதெல்லாம் அந்த விஷயமே கிடையாது. அதே மாதிரி சரஸ்வதியும் நீங்க பாக்குற சரஸ்வதி கிடையாது. சரஸ்வதிங்கிறது இந்த நால்வர், திருஞான சம்பந்தர்லாம் நம்ம சொன்னோம்ல, இவங்க மாதிரி மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த நாவு, அந்த வார்த்தை இசையாக, காற்றாக, அந்த அலைவரிசையாக மாறும்போது அது சரஸ்வதியா இருக்கு. அப்ப அதை கேட்கும் போது அவங்களுக்குள்ள என்ன ஏற்படுது அப்படின்னா, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திட்டம், அவங்களுடைய புரிதலை இது வேற மாதிரி மாத்தி விட்டுருது. அப்ப உண்மையான சரஸ்வதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்குள்ள இருக்கிறத மறைச்சிட்டு ஒரு புது வெளிச்சத்தை அவ காற்றா பாய்ச்சிரான். அப்ப உனக்குள்ள இருக்கிற, இங்க எத்தனையோ பேர் பாருங்க, பள்ளிக்கூடத்துல படிச்சத, காலேஜ்ல படிச்சத ஒரு மகாலட்சுமி, ஒரு சரஸ்வதி மறைச்சிட்டு தான் ஞானங்கிற வெளிச்சத்தை காட்டும் போது அவர் வேற வடிவத்துக்குள்ள மாறி பேசுறார். அப்ப இந்த ஞானம்ங்கிறதுக்குள்ள சரஸ்வதியோ மகாலட்சுமியோ எதை காட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாயைக்காக தான் நான் பேசுறேன். நீங்க இங்க இருக்கிற இந்த பொருளை, எல்லா பொருளையும் பயன்படுத்தினீங்கன்னா இது மாயை. சக மனிதர்களால கற்றுக் கொடுக்கப்படுதோ, போதிக்கப்படுறதையோ, சக மனிதர்களால சமைக்கப்படுறத, தாயாலையோ தந்தையாலையோ, இதெல்லாம் நீங்க உண்றீங்கன்னா இது மாயை தான். அப்ப பெத்த தாய் மாயா கான்செப்ட் தான், பெத்த தகப்பன் மாயா கான்செப்ட் தான், மகன் மகள் மாயா கான்செப்ட் தான், நாம் மாயா கான்செப்ட் தான். அப்ப நாம எல்லாருக்குள்ளயும் நமக்குள்ள என்னன்னா அழிய போற பொருட்கள் தான். ஆனா அழியவே மாட்டோம். ரொம்ப பயங்கரமா நம்ம வாழ போறோம். பயங்கரமான விஷயம். யாருக்கு என்ன தெரிய போகுது, நம்ம யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் சட்ட ரீதியா வெளியில வந்துருவோம், நம்ம பார்த்துக்குவோம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த செயலை ஒவ்வொருத்தருக்குள்ள பேசிக்குவோம், இல்லை நமக்குள்ளேயே அது பேசிக்கும். அப்ப நம்ம அது அந்த நம்பிக்கையில போயிட்டே இருப்போம். அப்ப இது என்ன சொல்றாங்க, ஒரு தியானத்துல போகும்போது, ஞானத்துல உங்களுடைய பேரு நீக்கப்படுது. உங்க அம்மா அப்பா வச்ச பேரை எடுத்துடுறாங்கன்னா அந்த பேரை யாரையும் உச்சரிக்க விடாம பார்த்துருவாங்க. நீங்களும் சொல்ல மாட்டீங்க நான் இந்த பேருக்காரன். அடுத்தது நான் இந்த ஊருக்காரன்னு ஊரையும் சொல்ல மாட்டீங்க. அடுத்தது நான் இந்த வீடுக்காரன்னு வீட்டையும் சொல்ல மாட்டீங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கல்வி, பள்ளியில கல்லூரியில படிச்சது, நீங்க வெவ்வேறு விஷயங்கள் படிச்சது எல்லாத்தையுமே அங்க அந்த மாயா எல்லாத்தையுமே ஒண்ணா மறைக்குது இந்த வெளிச்சம். அப்ப இந்த வெளிச்சம் மறைக்க அந்த பிரபஞ்சத்திலிருந்து என்னன்னா, இதை அப்படியே பயன்படுத்தினா நீ மரணத்துக்குரிய செயல் வடிவத்துக்குள்ள போயிருவ.
அப்ப இப்படி பயன்படுத்தக்கூடாது, இதை வேற வடிவத்துல பயன்படுத்தணும் தான் தியானத்தை சொன்னாங்க. அப்ப இந்த தியானம் எதை சொல்லுது, எதை காட்டுது அப்படின்னா, இந்த தியானத்துல மரணம் இல்லாத பெருவாழ்வு இருக்கு. அப்ப மரணம் அடையக்கூடிய மனிதர்கள்ட்ட இருந்து நீ எதையும் கற்றுக்கொள்ளாத, எதையும் கேட்காத. அப்ப மரணம் அடையக்கூடிய மனிதன்ட்ட இருந்து ஒருவேளை உணவு நீ வாங்கி சாப்பிட்டனா செத்து போயிருவ. மரணம் அடையாத ஒரு குரு இடத்துல உணவு உண்டு, மரணம் அடையாத ஒரு குரு இடத்துல இருந்து சில விஷயத்தை நீ வாங்கிக்கிட்டனா ஒரு நாள் உன் மரணம் மாற்றி எழுதப்படும், சரி செய்யப்படும். அப்ப ஒரு நாள்ல இந்த பணி இல்லாம பல ஆண்டுகளா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னை கரை சேர்த்துறதுக்கும் உனக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கும் இயல்பு தன்மையிலிருந்தே வழி நடத்துவாங்கன்னு சொல்றாங்க. மேஜிக் எதுவும் செய்யாம, அதிசயம் எதுவும் செய்யாம இந்த பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ எல்லா விஷயத்திலிருந்தும் இந்த விடுபட்டு ஒரு புரிதல் ஏற்படுத்துவான். வீடுனா என்ன, குழந்தைனா என்ன, மனைவினா என்ன, வாழ்க்கைனா என்ன, என்ன சொல்ல வருது இந்த வாழ்க்கை, நாம என்ன நினைக்கிறோம். தியானத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தியானங்கிறதே புனிதம்னு பேரு. ஆனா தியானத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பிறரை புண்படுத்திடக்கூடாது. எங்க இடத்துல பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் ஒரு 2 பேத்து மேல 3 பேத்து மேல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இன்னொருத்தரை அறியாமையே பேசிடுவாங்க, இன்னொருத்தரை ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. அப்ப இதோடைய சூழல் என்னன்னா, அவங்க மாயையிலிருந்து விடுபட முடியல. அப்ப இதோடைய சூழல் நமக்கு ஒண்ணு தெரியுது அப்படின்னா, அதை நமக்குள்ளே ஆழ்ந்து போயிட்டு அதை பிறரிடம் பகிராம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? சில குரு உங்களுடைய அனைத்து ரகசியத்தையும் தெரியும், அவர் பேசினார்னா நீங்க அழுதுருவீங்க, நீங்க அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது. அப்ப அவர் பேசுறாரா? வெளியில இருந்து பேசுறாரு. அப்ப உன்னுடைய மரணத்தை கூட அவருக்கு தெரியும், அந்த மரணத்தை தள்ளி வைக்க முடியுமான்னு போராடுறாரு. அப்ப அவரு லூஸ் ஸ்டாக் விடுறாரா? அப்புறம் ஏன் நீங்க லூஸ் ஸ்டாக் விடுறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இதுதான் மாயை. அப்ப எங்க இருந்து இந்த மாயை கிளம்புது அப்படின்னா, மாயையை ஒழிக்கக்கூடிய இடத்துல இருந்து மாயை கிளம்புது. அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கடினம். அப்ப இங்க என்ன குரூப்பா என்ன எல்லா உலகம் முழுக்க இருக்கிற எல்லா வீடுகள்லயும் இது நிஜம் மாதிரியே அவங்க பயணிக்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்க பாருங்க, நம்ம வளர்ந்த போது அது நிஜம்னு. இன்னைக்கு நீங்க பாருங்க, மகாலட்சுமிங்கிறது ஒரு உணவுக்கு தேவையான பொருளை ஈர்த்து அது கொண்டு வந்துருங்க. கட்டுக்கட்டா போய் பணம் வசூல் பண்ணிட்டு வர்றது பேர் மகாலட்சுமி கிடையாது. இப்ப நம்ம ஒரு பீரோல்ல வச்சு கட்டுக்கட்டா பணத்தை அடுக்கி வச்சுட்டு அது மகாலட்சுமி செல்வம் கொட்டிக்கிட்டு இருக்கு, குமிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. திருப்பதியில இருக்கிற ஏழுமலையார் அப்படிங்கிறது ஒரு ஈர்ப்புல அந்த இடத்துல காசு கொட்டுற மாதிரி ஒரு சூழலை உருவாகி இருக்கு. அது மகாலட்சுமி தன்மைன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த ஈர்ப்பு தான் அது. அதே போலதான் ஒரு ஈர்ப்புல ஒரு மனிதனுடைய மாயா கான்செப்ட் எல்லாமே அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே மொத்தமா சப்ஜாடா எடுத்து போட்டுட்டு அவனை ஒரு தெளிந்த நீரோடையா மாத்துறாரு. அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற முழுக்க முழுக்க இதை அவ்வளவு சாமானியமா உணர்ந்துட முடியாது. அப்ப ஒருத்தருடைய தியானத்துக்குள்ள இருந்து அவர் என்னன்னா, அவர் எல்லாத்தையும் இழக்க வேண்டியது இருக்குங்க. தாயை இழக்க வேண்டியது இருக்கும், தந்தையை இழக்க வேண்டியது இருக்கும், மகனை இழக்க வேண்டியது இருக்கும், தன்னுடைய பேரை இழக்க வேண்டியது இருக்கும், தன்னுடைய அருணாக்குடியை இழக்க வேண்டியது இருக்கும், தன்னுடைய கௌரவம், தான் என்ற செயல், வடிவம் எல்லாத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும். அப்ப கடைசியில தன்னுடைய படித்த கல்வியும் பிரெயின்ல இருந்து அகண்டு போயிடும், மறைஞ்சிரும். அப்ப அவருக்குள்ள என்னன்னா, சிந்தனை இல்லாத ஒரு காளி எலும்பு கூட உட்கார்ந்துருப்பாரு. அப்ப அவருக்குள்ள என்னங்க ஓடிக்கிட்டே கிடக்குன்னா, வெறும் காற்று மட்டும்தான் மேலே கீழே ஓடிக்கிட்டே கிடக்கும். அப்ப காற்றாதான் வாகிட்டு கிடப்பாரு. அப்ப அவரு அந்த காற்றுல இருந்து தான் இந்த நால்வர்களுடைய பாடல்லாம் வெறும் கலப்படமே இல்லாத, இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாத ஒரு இசைக்கப்படுங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது, ஒரு இசை சத்தம் கேட்கும். அதான் அந்த நால்வரோட விஷயம். அதே மாதிரிதான் ஒரு எலும்பு கூட இருக்கக்கூடிய அவர்கிட்ட இருந்து அந்த காற்று இசையாக லயக்கும் போது அங்கிருந்து என்ன வருதோ, அங்கிருந்து அவர் பார்க்கிறாரோ இல்ல அவரை யாராவது பார்க்கறாங்கன்னா அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன மாற்றத்தை ஏற்படும்னா,
இந்த மனித வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கேரக்டரை சரி செய்யறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். தன்னுடைய பழக்க வழக்கத்தை, பிஹேவியரை, தன்னுடைய குணாதிசயத்தை தன்னையே அனலைஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கும். அப்ப தனக்கு உள்ளேயே ஒரு செல்ஃபா யோசிச்சு இதை கொஞ்சம் இப்படி போகலாமோ, இப்படி பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற அந்த வாய்ப்பு தனக்கே கிடைக்கும். இப்ப நம்ம அம்மாவோ அப்பாவோ கூப்பிட்டு பர்சனலா டிஸ்கஷன் பண்றாங்கல்ல, ஒரு குரு கிட்ட ரொம்ப நாள் இருந்தா, ஒரு நல்ல தியானத்துல இருந்தா அது தானா நடக்குங்கிறாங்க. அங்க நோ டிஸ்கஷனே கிடையாதுங்கிறாங்க. ஒரு டிஸ்கஷன் தேவையில்லைங்கிறாங்க. ஹாஸ்டல், பள்ளிக்கூடம், காலேஜ் இல்லாம ஒருத்தன் அறிஞன் ஆகுறாங்கிறாங்க. இதுதான் ஞானத்துக்கான விஷயம். அப்ப மாயைங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு நம்மளே மறந்து நம்மளை மறக்கிறோம்ல, நம்மளை சுயத்தையே மறக்கிறோம் பாருங்க, இது உச்சகட்ட மாயை. அங்க நம்மளே இல்லாம போறோம் பாருங்க, அது உச்சகட்ட ஞானம். இந்த மாயையை அவ்வளவு சாமானியமா யாருக்கும் புரியாது. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 99 விழுக்காடு மக்களும் ஒரே பேட்டர்ன்ல இருக்கும்போது அங்கங்க ஒருத்தர் 2 பேரு மாயையிலிருந்து விடுபட்டேன், இது ஆன்மாவிலிருந்து பேசுறேன், ஒளியிலிருந்து பேசுறேன், மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னு எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் பேசும்போது இவங்க எப்படி அதை ஏத்துக்குவாங்க, உறுதிப்படுத்திக்கிட்டு வருவாங்க. அவங்க பெரும்பாலான ஜனங்கள் இப்படித்தானே பாக்குறாங்க. அதனால இதுதான் நிரந்தரமானது, நிஜமானதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப அங்கேயும் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் 2 பேர் போதும் 99 விழுக்காடு மக்களை சரி செய்யலாம், அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்ப ஒரு நல்ல தியானத்துக்கு யாருமே தேவைப்பட மாட்டாங்க. சோறு, குழம்பு, பாதுகாப்பு, புருஷன், பொண்டாட்டி, அது இது எதுவும் தேவைப்படாது. ஒரு அலைவரிசை அவங்கள வழிகாட்டும், வழி நடத்தும். அப்ப இது கிடைக்கும் போது அவங்க மாயையிலிருந்து விடுபடுறாங்கன்னு அர்த்தம். இது கிடைக்காத பட்சத்துல அவங்க அதுக்குள்ளே உழல்றாங்கன்னு அர்த்தம். அதே வேளையில அங்கேயும் உழண்டு ஆன்மீகமாவும் உழல்ற மாதிரி இருக்காங்க. அது 2 மாயைன்னு சொல்லுவாங்க. வீட்டு மாயை, கடவுள் மாயை. கடவுள் மீதையும் பக்தி வைத்துட்டு பிரதோஷத்துக்கு போறது, அந்த வெள்ளிக்கிழமையில ஓவரா கண்மூடித்தனமான ஒரு செயலை செய்யறது. அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் கண்மூடித்தனமாக புள்ள மேல, புருஷன் மேல பாசம் அதிகமா வைக்கிறது. கடவுள் மேலையும் பாசம், நம்பிக்கை, ஓவர் நம்பிக்கை. புருஷன் மேலையும் புள்ள மேலையும் ஓவர் நம்பிக்கை. இந்த 2 நம்பிக்கையுமே மாயை. இப்ப நிஜமா ஒரு விஷயத்த காண்றது ரொம்ப கடினமா போயிடும். அப்ப இவங்க கிட்ட புரிதலை ஏற்படுத்த முடியாது. அதுதான் ரொம்ப ஒரு சிரமமா இருக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. ஆனா நிச்சயமா இந்த சூழலை இப்படி இருக்கிறத அது போக்கில இருந்து சரி செய்யறது தான் வெற்றின்னு நினைக்கிறோம். பிரபஞ்சமே அப்படிதான் கருதுது. இதை பரிதாபப்படுறதுக்கோ இல்ல ஃபீல் பண்றதுக்கோ அதுக்கெல்லாம் ஒன்றும் வேலையும் இல்லை, அதுக்கு ஒன்றும் டைமும் இல்லை. அதை பத்தி நம்ம யோசிக்கவும் வேண்டியது. இது இப்படிதான் இருக்கணும், இது இப்படி இருந்தாதான் அது மிக சரியா இருக்கும். நீங்க நல்ல நிறைய ஆசிரமங்கள்ல எடுத்தீங்கன்னா அந்த சிஷியர்களுக்குள்ளேயே ஈகோலாம் இருக்கும். ஆனா அந்த குருவுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, தெரியும். அப்ப என்னன்னா அவருக்கு டிஸ்கஷன் பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார்னா அதை அந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு அவர் பண்ண மாட்டார். ஒண்ணு. இரண்டாவது, இந்த இடத்துக்குள்ள வந்தும் இவன் மாயையில வீழ்ந்துருவான், அப்ப மாயையில இருப்பான். இப்போ ஒரு நாள் இங்கிருந்து அவன் எப்படி வெளியேறுவான், எப்ப வெளியேறுவான்னு அவருக்கு தெரியும். அதே நேரத்துல அவன் ஏன் இங்க வந்தான், எதற்காக வந்தான், எவ்வளவு நாள் இங்க இருக்கணும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். இத ஒரு எழுத்தா எனக்கு தெரிஞ்சு யுத்தேஸ்வரி கிரின்னு நினைக்கிறேன். ஒரு பையன் அந்த ஆசிரமத்துக்குள்ள வெவ்வேறு வடிவத்துல இருந்தான். ஒரு நாள் வீட்டுக்கு எங்க போயிட்டு வரேன்னு சொன்னான். அப்ப அவர் தடுத்தாரு, நீங்கே இருப்பா அப்படின்னாரு. அவன் இல்ல நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு கேட்டான் பர்மிஷன். சரி போயிட்டு வான்ட்டாரு. ஆனா போனவன் காமவசப்பட்டான். திருப்பி அவன் ஆசிரமத்துக்குள்ள வர்றான், இவர் அனுமதிக்கல. இப்ப அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா குருநாதருக்கு தெரியவா போகுது அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். அப்ப குரு என்னன்னா, நீ ஒரு பெண்ணோட உடலுறவு பண்ண போற, நீ பண்றதுக்கு முன்னாடியே இவருக்கு காட்சியா தெரிஞ்சிருச்சு. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. நீ இன்னைக்கு நைட்டு பேச போறல்ல, ஒருத்தருக்கு, ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு நைட்டு ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு உதயமாயி பேசுவான். நான் போனதுக்கு அப்புறம் அங்க பேசுவாங்கன்னு, அது எனக்கு காலையிலே தெரிஞ்சிடும். உனக்கு நைட்டு தான் உதயம் ஆகும்.
ஒரு வார்த்தையே. ஆனா எங்களுக்கு காலையிலேயே தெரிஞ்சிடும். அப்ப ஒருத்தன் உடலுறவே இன்னும் பண்ணல, அவன் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறான். அப்ப இவருக்கு அப்படி ஒரு காட்சியா பாக்குறாரு. அவன் வெளியில போய் காமத்துல மாட்டிக்குவான். போகாதரா அப்படின்னு தடுக்கிறாரு. இல்ல இல்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. போனவன் தான். அந்த மாதிரி அந்த மாயை ரொம்ப ஒரு சவாலான காரியம். அந்த மாயை நிறைய குருநாதர்களே விழுங்கி இருக்கு. நிறைய குருநாதர்களே இதுக்கு முன்னுதாரணமா பலியா இருக்காங்க. பலிகாடாவும் இருக்காங்க, பலியாவும் இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, இந்த மாயையும் ஒரு ஒரு பெரிய உன்னதமாக நிஜம் மாதிரியே தோன்றிடும். அதான் பிரச்சனை. இந்த மாயையும் ஒரு நிஜம் மாதிரியே நமக்கு தெரியும். அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் ரொம்ப கடினமானது. அதுதான் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறது. அப்போ ஒருத்தருக்குள்ளேயும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, கொஞ்சம் ஒரு புரியல அப்படின்னா கொஞ்சம் காத்து இருக்கலாம். அந்த காத்து இருக்கிறது என்னன்னா, உன்னுடைய உணர்வுகள் பிரபஞ்சம் ஒரு நாள் மதிப்பளிக்கும். சரி, இவன் கன்ஃபியூஸ்ல இருக்கிறான், இவனுக்கு எதுவும் புரியல, இவனை தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளோட கடமைன்னு சூட்சமத்துல உனக்கு ஒரு வழியையோ இல்ல ஒரு ஆளையோ அமைச்சு அதுக்கான தெளிவுபடுத்தி விடும். நீ சடனா அந்த நேரத்துல முடிவு எடுக்க கூடாது. உனக்கு இந்த மாதிரி வருதுன்னா டக்குன்னு வெயிட்டிங்ல போட்டு அப்படியே உட்காந்துக்கணும், பேசாம இருக்கணும். சரி, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன கேட்கணும்? தீபத்திற்கும் ஜோதிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? அடுத்த வினா, நல்லவர்கள் வாழ்க்கையில் மிக அதிகமான கஷ்டத்தை அனுபவிப்பதும், கெட்டவர்கள் சௌகரியமாக வசதியாக வாழ்வதற்கும் என்ன காரணம்? அவர்களுடைய கர்மாக்களா? இப்ப நான் பேசுனதை நீங்க நல்லா உள்வாங்கி இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினே கேட்டிருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஒரு கொஸ்டினை எழுதி வச்சுட்டீங்க உள்ள மைண்டுக்குள்ள. அதை கேட்டு அதுக்கு என் வாயிலேருந்து ஒரு விளக்கத்தை வாங்கணுங்கிறது மட்டும்தான் நீங்க நினைக்கிறீங்களோ ஒழிய, நீங்க கேட்காமலே பிரபஞ்சம் அந்த விளக்கத்தை கொடுத்துருச்சு உங்களுக்கு. அப்ப நீங்க அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா ஓகேவா தான் இருக்கும். இப்ப நல்லவர்கள் அப்படின்னா யாரு நல்லவர்கள்னு நீங்க சொல்றீங்க? தாய் கையிலேருந்து சோறு வாங்கி திங்கிறதே மாயைன்னு சொல்லிட்டேன். இப்ப யார் இந்த உலகத்துல நீங்க யாரை போய் நல்லவர்கள்னு சொல்றீங்க? நீங்களே எனக்கு சொல்லுங்க. 1% தான் ஒருத்தர் நல்லவன்னு இருக்கான், அது ஞானிகள்ட்டேன். வேற யாரை நீங்க நல்லவர்னு சொல்லுவீங்க? கெட்டவர்னா எல்லா பேருமே நீங்க மனிதனாக நீங்க உங்களை உணரலன்னா நீங்க மாயை தான். நீங்க நல்லவர் லிஸ்ட்ல இருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க நல்லவர்னு நீங்களா சொல்றீங்க. இப்ப ஒரு ஏழையா இருக்கிறாங்க, ரொம்ப உன்னதமா பக்தியா போறாங்கிறதுக்காக அவங்க நல்லவங்கன்னு நீங்க சொல்லிட முடியாது. புரியுதுங்களா? ஒரு வாழ்க்கையில எப்பயுமே நல்லவங்க கெட்டவங்கிறது ரெண்டுமே ஒரு மாயா கான்செப்ட் தான். இது ரெண்டையுமே விடுபடுறதான் ஒரு விஷயம். இப்ப நீங்க நல்லது அப்படின்னா புண்ணியம் செய்வீங்க, பிறருக்கு உதவுவீங்க. அதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாராட்டு கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். இப்ப நீங்க ஒருத்தர் கெடுதல் பண்றீங்க, அங்க என்ன கிடைக்கும்? சாபம் கிடைக்கும், கோபம் கிடைக்கும். கேப்ல ஏதாவது முட்டு சந்தில வச்சு உங்களை போட்டு தள்ளலாமான்னு வெயிட் பண்ணுவாங்க. என்ன கிடைக்கும்? அப்போ ஒரு கெட்டவனுக்கும் ஒரு நல்லவனுடைய யாருக்கிட்டையோ ஒரு எண்ணத்தால சாபத்தை வாங்கிக்கிட்டே இருப்பான். யாருடைய வாயிலையோ முணுமுணுப்பு பட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நல்லவன் எவனோ ஒருத்தன் புகழ்ந்துட்டு கிடப்பான், ஐயோ அவராங்கன்னு. ஒரு கெட்டவன் ஐயோ அவராங்கன்னு திட்டிக்கிட்டே இருப்பான். இப்ப இந்த ரெண்டையும் விடுபட்டு வர்றவன் அவ்வளோ சாமானியமா அவன் அனுமதி இல்லாம உங்களால முணுமுணுக்க முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நாம நல்லவர்கள் கெட்டவர்களை இந்த கேட்டகரியில இருந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியம். எப்பயுமே நீங்க புரிஞ்சுக்கணும், நமக்கு நல்லவர் கெட்டவருங்கிறது நாம உணர்ந்து தான் அதை செய்ய முடியும். இப்ப நீங்க வளர்ந்துருக்கீங்க, நீங்க வாழ்ந்திருக்கீங்க, உங்க வாழ்க்கை ஒண்ணு இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. இதை தாண்டி ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைய இந்த பிரபஞ்சம் காட்டி கொடுக்கும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு தலைகளை திருப்பி இந்த பிரபஞ்சமே காட்டும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆகா இந்த வாழ்க்கையிலேயே இந்த பிறப்புலையே எத்தனை இடங்கள்ல நம்ம தவறா இருந்திருக்கிறோம் அப்படிங்கறத உங்களுக்கே தெரிய வரும். உங்களுக்கே படம் போட்டு ஸ்கிரீன் பண்ணி காட்டும். அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்ப்பு ஆயிருவீங்க. இப்ப நிறைய மனிதர்கள் டெய்லி சின்ன சின்ன குட்டி குட்டி தப்பு பண்றாங்க. அதெல்லாம் தப்பு லிஸ்ட்லயே எடுத்துக்க மாட்டான்.
இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, சாதாரண விஷயங்க. அவர் என்ன நேராக இருக்கிறாரு, அவர் ஒரு விளங்காதவருங்க அப்படின்னு ஒரு டெய்லியும் காலையில் பேசுவோம். அப்புறம் மத்தியானம் அவரை பார்க்கும்போது உங்களை தாங்க நினச்சிக்கிட்டே இருந்தேன்மா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், புரியுதுங்களா? தாம் புருஷனையே அந்த ஆள் மாதிரி ஒரு மட்டமான ஆளை பார்த்தது இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சாயந்தரம் அவர் வீட்டுக்கு வந்தோன்னா நீங்கள் தாங்க அந்த குடும்பத்துக்கே ராஜா, நாயா உழைக்கிறீங்க பேயா உழைக்கிறீங்கன்றுவாங்க. அப்போ என்ன இதுலேருந்து கான்செப்ட் என்ன கிடைக்குதுன்னா, ஒரு அதிர்வலைகளை தன்னுடைய மனைவியே தன்னுடைய கணவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு விஷயம். அந்த கணவர் என்னன்னா, இவ்வளோ மாதிரி ஒருத்திய என் தலையில கட்டி வச்சுட்டு எங்கள் அப்பனை எங்கள் அத்தாலும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இருப்பாங்க. அப்போ உங்க 2 பேருக்குள்ளேயும் வெளிமுகமாக ஒரு பரிமாற்றம் நடக்குதே வந்து உள்முகமாக ஒரு கலவரம் நடந்துகிட்டே இருக்கு. பெரிய கொண்டாட்டங்கள் பெரிய ஆனந்தம்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள ஒன்று என்ன பண்றீங்கன்னா, அவருக்கு எங்க தெரியவா போகுது நான் உள்ளுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அது. ஆனால் பிரபஞ்சத்துக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நீங்க அம்மி அரைக்கும் போது திட்டினாலும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும்ல. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, நீங்க எல்லாம் இங்க வந்து ஆசீர்வாதம் வாங்க உட்காரும்போது புருஷனே திட்டுற டிக்கெட்டு நீ, புள்ளையே திட்டுற டிக்கெட்டு நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த உலகத்துக்கு போய் ஏதோ சரித்திரத்தை செய்ய போறியா அப்படின்னு எங்களுக்கு தெரியுமா தெரியாது? அப்ப உங்க வண்டவாளம் தண்டவாளம்லாம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிடும். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, என் புருஷனை திட்டுறதோ என் பிள்ளைய திட்டுறதோ என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் இட பிரச்சனைக்கா அவளுக்கு சாபம் விட்டதோ நான் மண்ணவாரி அரைச்சதெல்லாம் பெரிய குற்றமே கிடையாது, இதெல்லாம் ரொம்ப சாதாரண கான்செப்ட் அப்படின்னு ஒரு சின்னதா. ஏன்னா ஒரு தப்பு செஞ்சா நீங்க ஓகே, உங்க வாழ்க்கையே தப்பா இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல, அப்படித்தான். அப்ப இது வந்து இன்னொருத்தருக்கு தெரியும், அவர் ஒருத்தர் கவனிக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம நல்லவர்கள் கெட்டவர்களை அடையாளப்படுத்தி இந்த கூட்டத்துல யார் நல்லவர்ன்னு நீங்க என்ன காட்ட சொல்றீங்க? சொல்லுங்க. யாரையாவது ஒருத்தரை நான் கை காட்ட முடியுமா? இப்ப நல்லவர்னு காட்டுவேன், அடுத்த 3ஆவது நிமிஷத்துல அவர் மாயையில கெட்டவராகவே மாறிடுவார். புரியுதுங்களா? அப்ப நல்லவர்னு காட்ட முடியாதுமா. அது நல்லவருங்கிறது என்னன்னா அதான் அந்த தியானத்துல அதை அதுதான் அந்த ஸ்டேஜுக்கு போறது. அதுதான் நம்மளை வந்து தற்காத்துக்கிறது பாதுகாத்துக்கிறதுங்கிறது. நம்மளால அதை பண்ண முடியாது. இந்த மனித குலம் இந்த உலகம் முழுக்க தோத்து போறதுக்கும் மிஸ் ஆகிறதுக்கு காரணமே இந்த நல்லவர்கள் கெட்டவருங்கிற இந்த 2 கான்செப்டை அவங்களுக்கு அவங்க சமாதானம் பண்ணிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம நல்லவராகவும் கெட்டவராக என்பதை நம்மளால தீர்மானிக்க முடியாது, பிறராரையும் தீர்மானிக்க முடியாது. இது 2ஐயும் தாண்டி நாம மாறுறதுக்கு அதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சிச்சுன்னா நம்ம இது 2லயுமே விடுபடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ என்னை பொறுத்தளவுக்கு என்னை நல்லவர்னு ஏதாவது பப்ளிக்ல இருக்கிற மக்கள் சர்டிபிகேட் கொடுத்து எனக்கு ஏதாவது நடக்க போதா? நீங்களே சொல்லுங்க. இங்க இருக்கிறாங்க யாராவது ரொம்ப நல்லவருங்க, அவரு எங்க குருநாதர் வந்து ரொம்ப அது நல்ல, எனக்கு என்ன கிடைக்க போகுது? நானே ஒரு கப்புல சோறு வாங்கி தின்னுட்டு பிச்சை எடுத்துட்டு அலையிற ஒருத்தன் உங்களுடைய நல்லவர் பட்டத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? நீங்களே சொல்லுங்க. அந்த நல்ல ஒரு பட்டத்தை வச்சுட்டு நான் எதுவும் இந்த வர தேர்தலில் எங்கேயாவது சீட்டு வாங்கி நிற்க போறேன்னா, இல்லை எனக்கு ஏதாவது அதுல இருந்து டெவலப்மெண்ட் இருக்க போதா? எனக்கு என்ன அதுல இருக்க போகுதுங்கிறேன். ஒன்றும் கிடையாது. அப்ப ஒரே விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி வாழ்த்து செய்தியை கூட தவிர்க்கக்கூடியவன் தான் ஒரு ஞானி. புரியுதுங்களா? அப்ப உணவு கொடுக்கும்போது ஒருத்தன் புகழ்ந்துட்டானா அது இங்க வந்துடக்கூடாதுன்னு தடுத்துடணும் தியானத்துல. ஐயோ அதுவும் பெரிய சாபம். நீங்க நல்லா வச்சுங்க, ஒரு ஞானியை போய் ராஜா நீ 100 ஆண்டுக்கு நல்லா இருக்கணும்னா அது பெரிய சாபம். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம போகும்போது நல்லா இருக்கீங்களா சாமி, நல்லா இருக்கீங்களா, எனக்கு ஒரு 2 செகண்ட் ஸ்டக் ஆகி நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நல்லா இந்த மாதிரி வார்த்தை சொல்லாடலே முதல்ல பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது நம்ம நல்லா இருக்கிறோம் நல்லா இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி சொல்லாடலாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்ப அந்த அந்த விஷயம் அவங்களுக்கு புரியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நமக்குள்ள என்னன்னா அந்த நல்லது கெட்டதுலேருந்து விடுபட்டாதான் தியானம், நிலையான தியானம் கிடைக்கும், நிரந்தரமான தியானம் கிடைக்கும். அப்ப இந்த வாழ்க்கையில புண்ணியம் பாவம் இது 2மே எவன் ஒருத்தன் தூக்கி எறிகிறானோ அவன் ஞானியோட செல்ல பிள்ளையாவோ இந்த பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளையாவோ மாறிடுவான். அப்ப ஒரு குரு மேல அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல
அந்த எதிர்பார்ப்புல ஒரு அன்னதானமோ ஏதோ ஒண்ணு பண்ணணும்னா அங்க என்ன ஆயிருன்னா, நாம ஆசீர்வாதமா கிடைச்சு நமக்கு பொன் பொருள், நமக்கு நல்ல மனைவி, குழந்தை, காரு இதெல்லாம் கிடைச்சிரும். ஆனா தன்னை உணர முடியாம போயிடுவோம். அப்ப குரு என்ன பண்ணுவாருன்னா நம்மளை டெவலப் பண்ணி விட்டுருவாரு. ஆனா நம்மளை அறிய முடியாம போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா நாம இறந்து போயிடுவோம். அந்த கார் அப்புறம் நம்ம பையன் ஓட்டிட்டு இருப்பான். அப்புறம் பையன் கல்யாணம் பண்ணி அவன் 2 காரை வாங்கிட்டு அவன் இன்னொரு அடுத்து அவன் பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். இதான் இந்த உலகம் சுழற்சியா நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புண்ணியத்தை, பாவத்தை, நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு பேசாம ஒரு குரு கிட்ட வந்து, நான் வந்து எந்த இதுலையும் என்னால கண்டுபிடிக்க முடியல, ஒரே குழப்பம்தான், உங்ககிட்ட உட்காடுறேன், எப்பயாவது ஒரு நாள் இந்த குழப்பம் தீர்தான்னு பார்ப்போங்கிறதுக்காக தான் காத்திருக்கணும். இந்த குழப்பங்கிறது ஒரு விதமான பைத்தியம்தான், ஒரு விதமான பித்தம் தலைக்கு ஏறுற மாதிரி தான். அது தெளிஞ்சிச்சுன்னா ஒரு நல்ல வடிவமா இருக்கும். அப்போ ஒரு தியானங்கிறது, ஒரு ஞானங்கிறது என்னன்னா, தண்ணி ஓடாத தண்ணி அவ்வளோ பியூரா இருக்கணும். ஓடுற தண்ணி பியூரா இருக்கும், ஓடாத தண்ணி பியூரா இருக்கணும். அதான் ஞானம். அப்ப இந்த உடல்ல எதுவுமே அப்படியே பியூரா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஒரு நல்ல வடிவமா இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். வேற என்ன கேட்கணும்? நீங்க ஏதோ தீபம்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. தீபத்துக்கும் ஜோதிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? தீபத்துக்கும் ஜோதிக்கும், தாய்க்கும் தந்தைக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. தாய்னா யாரு, தந்தைனா யாரு? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. உங்களுக்கு தாய் தந்தை இருக்கிறாங்கல்ல, சொல்லுங்க. தந்தை இல்லை, தாய் இருக்காங்க. தந்தை இல்லாமையா பிறந்தீங்க? பிறக்கிறதுக்கு இருந்தார்ல. தந்தைனா யாரு? தந்தைன்னா அப்பா. தந்தைனா அப்பா, ஃபாதரா? ஆமா, அவங்கதான் தாய் தந்தை. தந்தைனா ஃபாதர். அவங்க என்ன அர்த்தம்? அம்மானா யாரு, அப்பானா என்ன ரோல்? அவங்க ரோலுங்கிற அம்மா அப்பா என்ன கொடுத்தவர், தாய் வந்து உடலை தந்தவர். தீபம் வந்து உடல், ஜோதி வந்து உயிர். புரிஞ்சுச்சா? ஓகே. நீங்க உங்களை உணராத வரைக்கும் அது தீபம் தான். உணர்ந்தீங்கன்னா ஜோதி, அவ்வளவுதான். உணராத வரைக்கும் அது உடல், உணர்ந்தீங்கன்னா அதுவே பிரபஞ்சம். உங்க உடலை சுடுகாட்டுக்கு கொடுக்க போறீங்களா, இல்ல இந்த காஸ்மிக் எனர்ஜியோட இணைக்க போறீங்களாங்கிறதான் கையில இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். நம்மளோட கொஞ்சம் பேர் பயணிக்கிறவங்கள ஏதாவது ஒரு நல்ல எனர்ஜியில இணைக்கப்படணும்னு ஒரு வாய்ப்பை நம்மள இந்த காலத்தோட சுழற்சி வந்து ஏற்படுத்துது. அதுக்கான வாய்ப்புகளை அது பார்க்குறாங்க. இப்படிதான் நம்ம வந்து அதை நம்ம வந்து பார்க்குறோம். அதை மறுதளிக்கும் போதோ அதை வந்து வேற வேற மாதிரி விலகி போகும்போது தவறா மாறி போயிருது. அதை வந்து நீங்க பார்த்துக்கங்க. சரியா?